அந்த இடத்துல ஜீவகனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அந்த அம்மா அழிவில்லாத மலையிலையும் காட்டிலையும் இருக்கக்கூடிய சிற்றரசர்களுடைய மகளை ஒரு பேரரசனுடைய மகன் மணந்து கொள்வது அரச முறை. இப்போதான் இந்த கேள்வி, இந்த பாட்டு தான் ஜீவகன் 8 பெண்களை மணந்தது அரச நீதியா ஒரு கேள்வி நிற்குதா இல்லைங்களா? அதுக்கு விட இந்த அம்மா சொல்றாங்க, ஒரு பேரரசனாகிய மகன் சிற்றரசனுடைய மகள்களையும் குறுநில மன்னருடைய மகள்களையும் மணப்பது அரச முறை. அம்மா விடையை சொல்றாங்க. நீங்க யாராவது கேட்டா ஜீவகன் 8 பெண்களை மணக்கிறது நியாயமானா, அந்த காலத்து அரச முறை இருந்ததுயா, அதனாலதான் அவன் மணந்தான். பேரரசன் மகன் சிற்றரசன் மகள்களை மணப்பது அரச முறை. அதை தான் சொல்றாங்க. நலிவில் குன்றோடு காடுரை நண்பொருள் புளியனார் மகள் கோடலும் பூமி மேல் வலியின் மிக்கவர் தம்மகள் கோடலும் நிலைகொள் மன்னர் வழக்கென நேர்பவே. அது வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, அதான் அருமையான பாட்டு. நீதியாளர் தன் நிதி ஈட்டுதல். குடிமக்களுக்கு 1/6 தான் வருவாய் வரி போடணுமா, இதை சொல்றாங்க இந்த அம்மா. ஏன் அந்த அம்மா அதெல்லாம் சொல்றாங்க? அந்த அம்மா ஒரு அரசி, ஜீவகன் யாரு? ஒரு அரசன் வரப்போறான். அப்போ இதெல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போவே ஒரு அரச குரு ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய மகனுக்கு எப்படி அரசாட்சி செய்யணுன்றதை இப்பவே சொல்றாங்க. நீதியால அரசாளணும், 1/6 தான் வரி ஈட்டணும், அரும் பகையை வெள்ளி எடுக்கணும், அது முள்ளால எடுக்கிற மாதிரி எடுக்கணுமா. பகைவன் 2 பகைவன் இருக்கிறான்னு வச்சுக்கலாம், ஒரு பகைவனை நண்பன் ஆக்கிடுமா. நுட்பம் பாருங்க சார், நீங்க கூட இந்த சூழ்ச்சியை தெரிஞ்சுங்க. 2 பகைவன் நம்மளை நோக்கி வரான்னு வச்சுங்க, ஒரு பகைவனை என்ன பண்ணணும்? நண்பன் ஆக்கிக்கணும். இல்லைன்னா அந்த 2 பகைவனுக்குள்ளே சண்டை விட்டுணும். இதெல்லாம் இப்ப ராஜதந்திரம் நடக்கிற, இப்போ வேர்ல்டுல நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை பூரா நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை பூரா அன்னைக்கே அந்த அம்மா சொல்லிட்டாங்க. ராஜதந்திரம் இதெல்லாம். ராஜதந்திரம் எப்படி சொல்றாங்க பாருங்க. முள்ளால எடுக்கிற மாதிரி தமக்கு பகையாய் இருக்கும் இருவரை ஒருவர் மோதி கொள்ள விட்டுணும். இந்த ராஜதந்திரம் இன்றைக்கு நிறைய இடத்துல நடக்குது. அடுத்தது பாருங்க, ஒன்று கூடி வரும் எதிர்க்கின்ற பகைவரை பிரித்து தம்மிடம் சேர்த்து கொள்ளணும். நம்மளை எதிர்த்து வரான்னு வச்சுங்க, அதில் ஒரு பாதி என்ன பண்ணும்? அப்ரூவரா மாத்திடுறான். பார்த்தீங்களா? இப்போ கோர்ட்டில் நடக்குதா இல்லைங்களா? கேஸ் போட்டுருவான், அப்புறம் பேரம் பேசி அவனே அப்ரூவர் ஆயிடுவான். அது ராஜகுலத்தில் உண்டான். அதை அங்கே சொல்றாரு. அடுத்தது பாருங்க, மன்னர்கள் கடைபிடிக்க வேண்டிய முறை. இந்த ஒற்றாடல் ஒரு அதிகாரம் திருக்குறள் இருக்கு சார். அந்த ஒற்றாடல் அதிகாரத்தில் திருவள்ளுவர், நம்ம குந்தகுந்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதை பூரா இந்த ஒரு பாட்டில் சொல்லிட்டார். ஒற்றர்கள், ஒரு அரசனாக இருக்கிறவன் ஒரு ஒற்றனை அனுப்பணும். இப்போ ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம், இப்போ பிரபாகரன் சார் வீட்டில் எத்தனை கோடி பணம் வச்சுக்கிறார், போயிட்டு வாடான்னு ஒருத்தனை அனுப்புகிறான். அவன் ஆராய்ச்சி பண்ணி வந்து சொல்றது சரியான இன்னொருத்தனை அனுப்பணுமா. இவனை தனியாக அனுப்பணும், அவனை தனியாக. இவனை அனுப்புறது அவனுக்கு தெரியாது, அவனை அனுப்புறது இவனுக்கு தெரியக்கூடாது. இவன் போய் வந்து சார் 340 கோடி இருக்கு சார், ரைட் வா. அப்புறம் அவனை கூப்பிடணும், 340 கோடி அவன் வீட்டில் இருக்கு சார். அப்படியா, ரைட். அப்போ 2 பேர் சொன்னது சரி. அப்போ ஒரு ஒற்றனை ஆராய்ச்சி பண்ண சொல்லிட்டு இன்னொரு ஒற்றனை ஆராய்ச்சி பண்ண சொல்லுவான். இன்னொரு ஒற்றனை இந்த 2 ஒற்றனை சரியா போய் பண்ணானா அவனை ஆராய்ச்சி பண்ண விடணும். இவன் நேராக பிரபாகரன் வீட்டுக்கு தான் போனானா, இல்லை ரமேஷ் ஐயா வீட்டுக்கு போயிட்டானா? இப்படி ஒற்றர்களை ஒற்றால் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவன் உண்மையான போய் வந்து சொன்னானா இல்லையா? பாருங்க, என்கவுண்டர் பண்ணிட்டானா, நான் மதனான் ஜீவகனை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு நடந்ததா இல்லைங்களா? ஜீவகனா அரெஸ்ட் பண்ணி வந்தான், சுதர்சனாவனை கட்டி பிடிச்சி இட்டு போயிட்டான். ஜீவகன் தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னா நம்ம தலை இருக்காது. வழி போனவன் என்ன பண்ணான்? அவன் முகம் தெரியாத, உரு தெரியாம கத்தியால கீரிட்டி வந்தான், ஜீவகன் எட்டு போய் காமிச்சிட்டான். இப்போ ஒற்றனை ஒழுங்கா ஆராய்ச்சி பண்ணியிருந்தானா கட்டிங்காரன் அப்பவே இது ஜீவகன் அவன் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவன் தோட்டத்து வழியா அரசாட்சிக்கு வந்தவன், உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆனா விஜயமாதேவி அப்படி ஒரு தப்பு இவனுடைய வாழ்க்கையில் நடந்தக்கூடாதுன்னு, நீ அரசனாக போற, 1/6 தான் வரி வாங்கணும், மக்களை நீதியால அரசாட்சி செய்யணும், ஒற்றனால ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும், அதெல்லாம் சொல்றாங்க. ஒற்றொற்றி தந்த பொருளை மற்றும் ஒரு ஒற்றினால் ஒற்றி கொள்ளல் வேண்டும். இது திருக்குறள் அப்படியே பொருத்தி காண்பிக்கிறார். அடுத்தது பாருங்க, செல்வத்தினுடைய சிறப்பை இதை விட யாரும் சொல்ல முடியாது சார். செல்வம் ஒரு மனுஷன் என்ன தெரியும், குனிஞ்சு கும்முன்னு உட்காரங்கணும். பணம் வந்துச்சுன்னு நிமிந்து உட்காந்துருவான் இல்லைங்களா? ஒளி இல்லாத முகம் கூட ஒளி வந்துருக்கும்.
அழகில்லாத முகத்தில் அழகு வந்துருமா. நயந்து சொல்ற சொற்களை அதிகாரத்தோட சொல்லுவோம். இந்த பணம் இத்தனையும் செய்யும். அதனால தான் பணம் 10 செய்யணும் அந்த காலத்தில் சொல்லியிருக்கான். இதை எப்படி சொல்றாரு பாருங்களா. வென்றி ஆக்களும் மேதக வாக்களும் அன்றியும் கல்வியோடு அழகு ஆக்களும் குன்றினார்களை குன்றன ஆக்களும் பொன்றும் சாகத்தினாய் பொருள் செய்யுமே. பொருள் என்னென்னலாம் செய்யும் இதை சொல்லிட்டார். அழகாக்கும், கல்வி தரும். அவர் சொல்லுக்கு இதுவரையிலும் மரியாதையில் இருக்கும். அவர்கிட்ட பணம் வந்தோடனே அவருடைய சொல்லுக்கு ஒரு மரியாதை வந்துடும். குன்றி இருந்தனோட குன்று போல நிவரச் செய்யும். எது? பணம். ஆக அந்த பணத்தை ஒரு அரசனாக இருப்பவன் தேட வேண்டும். வென்றி ஆக்களும் மேதக வாக்களும் அன்றியும் கல்வியோடு அழகாக்களும் பொன்றும் சாகத்தினாய் பொருள் செய்யுமே. பொருள் என்னென்னலாம் செய்யுன்றத சொல்லிட்டார். அடுத்தது பாருங்க, போர்களால் கிடைக்கும் பெருஞ்செல்வம். ஏன் போருக்கு போனோம்? போருக்கு போனாதான் பெருஞ்செல்வத்தை கொண்டாட முடியும். ஐயோ பாவம் உட்காந்துருக்கூடாது. அரசனா இருக்கிறவன் பகைவர்களை வென்று அவன் நாட்டில் இருக்கிற செல்வத்தை கொண்டாந்து சேர்க்க வேண்டியது அரச கடமை சொல்றாங்க பாருங்க சார். அப்ப போருக்கு போன, போருக்கு போய் எதிரி நாட்டினுடைய செல்வத்தை பூரா கொள்ளடிச்சு வந்து சேர். இதைதான் முகலாய அரசர்கள் செய்தாங்க அந்த காலத்தில். சொல்றாங்க போர்களால் கிடைக்கும் பெரு செல்வங்களை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதனால படை கிடைக்கும், பொருள் கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஏன்னா இவன் அந்த கட்டிக்காரனை வெல்லணும். அதுக்கேற்ற படை தேவை, பணம் தேவை, பொருள் தேவை. இதெல்லாம் திரட்டிட்டு போனீங்கன்னா தான் நீ அவனை வெல்ல முடியும். அப்பதான் உன் நாட்டு நீ அவன்கிட்ட இருந்து மீட்டு கொண்டு வர முடியும். அதுக்கு உண்டான தந்திரத்தெல்லாம் சொல்றாங்க. அடுத்தது ஜீவனுடைய கருத்தை விஜய கேட்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இப்பதாங்க பாயிண்ட். கண்ணா இதெல்லாம் சொல்லிட்டா நல்லா கேட்ட. நான் எப்படியாவது பகைவன் கிட்ட இருந்து நாட்டை மீட்டெடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்குரிய நாடு உன் தந்தை அநியாயமாக கொண்டுட்டு நாட்டை கைப்பற்றுட்டான் கட்டிக்காரன். உனக்கு அந்த எண்ணம் இருக்குதா? அந்த அம்மா கேட்குறாங்க, உனக்கு அந்த எண்ணம் இருக்குதா? இல்லை உன் மனசுல என்ன எண்ணம் இருக்கு அதையாவது சொல்லு. பையன் மேக்ஸ் படிக்கணும்னா அதெல்லாம் முடியாது. தங்கச்சி பையன் சயின்ஸ் படிக்கிறான், நீ சயின்ஸ் படிக்கணும். அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நீ இன்னும் போய் இன்னொன்று சேர்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுவான். அந்த மாதிரி எனக்கு நாட்டை மீட்டு எடுக்கணும்னு எண்ணம் இருக்குதுடா தம்பி. நீ ஏற்கனவே கல்யாணமாக பண்ணின்னு வர, உனக்கு அந்த எண்ணம் இருக்குதா இல்லையா? இல்லை தந்தை போலவே நீங்கள் காமத்தில் தான் மூழ்க போறியா அப்படின்னு அந்த அம்மா பிள்ளையா இருந்தாலும் ஓப்பனாக கேட்குறாங்க சார். நியாயம் தானே? கேட்கணும் இல்லை? அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால கேட்குறாங்க. வலித்தது எண்ணெய், அதான் முக்கியமான வார்த்தை. ஓ மனசுல என்ன இருக்கு? நிலத்தின் நீங்கி நிதியினும் தேய்ந்து நம் குலத்திற் குன்றிய கொள்கை அல்லதுவும் கலை கனாரும் இல்லை இங்கில்லை காலை நீ வலித்தது எண்ணெய். நம்முடைய நாட்டை இழந்துட்டோம், செல்வத்தை இழந்துட்டோம், குலப்பிறப்புல தாழ்ந்து நிற்கிறோம். நம்ம கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நம்ம கிட்ட இல்லை. இப்போ முக்கியமான பாயிண்ட், நல்லது சொல்றதுக்கு அமைச்சர்கள் நம்ம கிட்ட இல்லை. ஏன்னா நம்ம கிட்ட ராஜ்யம் இல்லை, பணம் இல்லை, படை இல்லை, எதுவும் இல்லை நம்ம கிட்ட. நாம அரச வாரிசுன்னு சொல்ற குலப்பெருமை கூட இல்லை நம்ம கிட்ட. அதை கூட சொல்ல முடியல வெளியில. இப்போ உன் மனசுல என்ன இருக்கு கேட்கறாங்க அந்த அம்மா. கலைக்கனாரும், கலைக்கனார் அப்படின்னா அமைச்சர்கள் அர்த்தம், கலைக்கனாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். வலித்ததென்னை அப்படின்னு கேட்கறாங்க அந்த அம்மா. இதை தான் ஒரு ஒரு மகனா பிறந்தவனுடைய கடமை என்னன்னு இந்த இடத்துல நாலடியார் சொல்லுது சார். ஒரு ஆலமரம் இருக்கு, அடிமரம் பழுதாயிடும். பழுதாயிட்ட உடனே என்ன பண்ணும், அந்த ஆலமரத்தில் விழுது தொங்கும். அந்த விழுது பூமியில் போய் நின்று அந்த அடிமரம் பழுதுபட்டாலும் அந்த கிளைகளுக்கு அந்த மரத்துக்கு எதுவும் ஆகாம தாங்கி பிடிக்கும். இதை நாலடியாரில் ஒரு சமண முனிவர் பார்த்தார். இந்த ஆலமரத்தை பார்த்தவர் இப்படி ஊமைப்படுத்துறாரு. இந்த அடிமரம் பழுதுபடும் பொழுது எப்படி கிளைகள் அந்த மரத்தை தாங்கி நிற்கிறதோ அப்படி தந்தை குன்றிவிடும் பொழுது அந்த குலத்தில் பிறந்த ஆண் மகன் அந்த குலத்தினுடைய பெருமை குன்றாமல் எப்படி ஆலமரத்தினுடைய விழுது தாங்குகிறதோ அதுபோல அந்த குலத்தினுடைய பெருமையை தாங்கி பிடிக்க வேண்டும், அந்த கடமையை செய்ய வேண்டும். அந்த கடமையிலிருந்து தவறுபவன் ஆண் மகன் அல்ல. நாலடியார் சொல்லு. அதை கொண்டா நீங்க நிற்கிறாரு பாருங்க. அந்த பாட்டு என்னன்னு சொல்ற நாலடியார் பாட்டு. சிதலை தினப்பட்ட ஆலமரத்தை மதலையாம் மற்ற அதன் வீழ் ஊன்றி ஆங்கு குதலைமை தந்தை கண் தோன்றின் தான் பெற்ற புதல்வன் மறைக்க கெடும். தந்தை குன்றிட்டார்னா அதை மகன் தாங்கி பிடிச்சானா தந்தை குன்றிருந்து மறைச்சிடுவான். தந்தையுடைய குற்றம் மறைஞ்சிடும், தந்தையுடைய இயலாமை மறைஞ்சிடும். எப்ப? மகன் தூக்கி பிடிக்கும் போது. அப்படி சொல்றாரு. அதுதான்
சில நேரத்தில் இதுக்கு இன்னொரு அகைன்ஸ்டான ஒரு குரல் சொல்கிறான், வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல. வர்றதுக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தை காப்பாற்றணும், அதான் ஆண்மகனுக்கு அழகு. எரியோடு நிகர்க்கு மாற்ற இடிக்குறர் சிங்கம் ஆங்கோர் நரியோடு பொறுவதென்றால் சூழ்ச்சி நற்றுணையம் என்றோம். ஏமா கட்டியங்காரன் எப்படிப்பட்டவன்? நரி கூட்டம் மாதிரி. நாங்க எப்படி சிங்கம் போல, சிங்கத்தின் எதிர நரி கூட்டம் நின்று சண்டையிட முடியுமா? முடியாது. ஆகவே நாங்கள் பகை முடிப்பது உறுதின்னு அவன் சொல்றான். எவ்வளவு அழகா சொல்றான், கவலை கொள்ளற்க என்று ஜீவகன் தன் தாய்க்கு ஆறுதல் கூறினான். நந்தட்டினுடைய தோல் வலிமையை பத்தி சொல்றான் இந்த இடத்துல. கலுழன் மனம் முருகு உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக ஞானம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தால் செய்யும். எங்க கிட்டலாம் போர் வலிமை இருக்குது, இருந்தாலும் சரியான நேரத்தை பார்த்துட்டு. சிங்கம் வீரமிக்கத்தான், ஆனா நரி பிடிக்கிறதுக்கு வலையை வச்சிருந்தான். நரி ஒன்று ஏற்கனவே அந்த வலையில மாட்டிக்கிச்சு. இந்த சிங்கத்துக்கிட்ட வீரங்குது, திறமைக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் அறிவு இல்லாமல் போய் என்ன பண்ணிட்ட, அந்த நரியை சாப்பிடலான்னு பாஞ்சுது பாருங்க. இது போய் என்ன பண்ணிட்டு வலையில மாட்டி. அதுபோல வீரம் இருந்தாலும் திறமை இருந்தாலும் தக்க நேரம் தக்க சமயம் பார்த்து தன்னுடைய அறிவிலால் பெறுவது தான் வெற்றி. எல்லாம் இருந்தாலும் வெற்றி பெற முடியாது. அதுக்காக சொல்றார். அதுதான் திருக்குறள் ரொம்ப அழகா சொல்றார், பகல் வெல்லும் கூகையை காக்கை. இல்லைங்களா? 1000 கூகையை கூட ஒரு காக்கா வென்றுடும் எப்போ? பகல்ல. ஆனால் இரவுல ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நேரம் கருதினால்தான் காரியம் கை கூடும், நேரம் கருதாம கை கூடாது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தண்ணி பாஞ்சி வளர்ந்துடாது, நாள் வளர்ந்தாதான் அந்த நெல்லாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கதிர் விடும். இல்லைங்களா? ஒரே நாளில் 2 போன தண்ணி பிடிச்சி கட்டிட்டீங்கன்னா தண்ணியில் அந்த நெல் பயிர் வளர்ந்துடாது. இல்லைங்களா? அதுக்குண்டான காலம் நாள் முடிஞ்சாதான் அது கதிர் விடும். அதனால கால தேச வர்த்தமானம்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த காலம் கூடுனாதான் காரியம் கூடும், காலம் கூடாம காரியம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. நந்தட்டனுடைய தோல் வலிமையை சொல்றாரு. அதற்கு அடுத்து சொல்றாரு, இது இந்த இடத்துல தான் சார் அந்த பாட்டு திருக்குறள்ல சொல்றாரு பாருங்க. 1000 எலி இருந்தாலும் ஒரு பாம்புடைய சவுண்டை கேட்டனால எல்லாம் ஓடிடும். ஒளித்ததாக என்ன முவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, இழை பொறை ஆற்ற இல்லா இட்டிடை தளர நின்ற குழை நிற முகத்தினார் போல் குறித்ததே துணிந்து செய்யார் முளை உரை சிங்கம் பொங்கி முழங்கி மேற்பாய்ந்து மை தோய் வளையுறை வனத்து வான்கனார் இலை வளைப்பட்டதென்று. இந்த இடத்துல தான் நான் சொல்றார், அந்த நரியினுடைய வலையில மாட்டிக்கிட்ட சிங்கத்தை சொல்றார். தாய் விசைக்கு பதுமுகன் வீர சபதம் சொல்றான், எங்க கிட்ட எல்லாம் இருக்கு, நீங்க மட்டும் ஒரு உத்தரவு போடுங்க, நாங்க ஜீவனோட படை திரட்டி போய் கட்டிக்காரனை கொன்னுறோம். இப்ப எங்களுக்கு தேவையெல்லாம் உங்களுடைய கட்டளை மட்டும்தான். யாருடைய கட்டளை? விஜயமாதேவியினுடைய கட்டளை. பணிப்பதே பாணி என்றால் அனைத்து வீரர்களுக்கும் வீரம் மொழி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயனுடைய பதில், கார் தோன்ற, இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. கார் தோன்றவே மலரும் முல்லை. கார் காலத்துல தான் முல்லை பூக்கும். இல்லைங்களா? முல்லைப்பூ எப்போ பூக்கும்? கார் காலத்துல பூக்கும். அடுத்தது சொல்றார், கமலம் தாமரை எப்போ பூக்கும்? சூரியன் வந்தா பூக்கும். இந்த ரெண்டுத்தையும் எதுக்குடா சொல்றாருன்னு பார்த்தா, கண்ணா உன் முகத்தை பார்த்தா உங்க மாமனுடைய முகம் சிறப்பாக மலர்ந்துருக்கும். கார் காலத்தில் முல்லை பூக்கும், சூரியன் வந்தா தாமரை பூக்கும். நீ உங்க மாமனை பார்த்தீங்கன்னா உங்க மகம் உங்க மாமனுடைய முகம் கூடி மலர்ந்துருக்கும். அதனால நீ மாமா வீட்டுக்கு போ, மாமனுடைய படையோட சேர்ந்து கட்டிக்காரனை கொள்ளு. எவ்வளவு அழகா கொண்டு போறாரு பாருங்க. கார் தோன்றவே மலரும் முல்லை கமலம் வெய்யோன் தேர் தோன்றவே மலரும். இங்க எங்க தேர் வருது? சூரிய பகவான் தேர்ல வராராம். அந்த ஒளி கற்றைகளை சொல்றாரு இங்க. தேர் தோன்றவே மலரும். செம்மணின் அப்படின்றது செம்மாமணின் மாமன் மற்றும் சீர் தோன்றவே மலரும். சென்றவன் சொல்லினோடே அவன்கிட்ட போய் அவனுடைய படையை திரட்டிக்கிட்டு பார் தோன்ற நின்ற பகையை சிறப்பாலை என்றான். உனக்கும் அந்த கட்டிக்காரன் நமக்குமான பகை இந்த உலகம் பூரா தெரிஞ்சிருக்கு.
உலகம் பூரா பரவி இருக்கிற பகையை செரற்பாலை. இந்த இடத்துல தான் விஜயமாதேவிக்கு வீரம் கொப்பளிக்குது. முடிடா, பகையை முடிடா, உத்தரவு கொடுத்துட்டாங்க. நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா போதும் கேட்டாங்களே நண்பர்கள். உத்தரவு கொடுத்து செரற்பாலை என்றால் கொல்லுங்கடா, பார்த்தோன்ற நின்ற பகையை செரற்பாலை என்றால் பகையை வெல்லுங்கள் அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாங்க. தாயின் ஆலோசனை ஏற்கிறாங்க. நன்ற பொருளே வலித்தேன் மற்ற அடிகளாலை சென்ற பதியும். அவனை என்ன சொல்றாங்க, விஜயமாதேவி நாங்கள் போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க சேஃபா போகணும், அதனால நீங்க இப்பவே கிளம்பி நீங்க மாமன் கோவிந்தனுடைய அரண்மனைக்கு போயிடுங்கன்னு சொல்லிட்டு 105 அவங்கள போல துறவியா இருக்கிற பெண்களோட சேர்ந்து மாமன் அவனுடைய அண்ணன் கோவிந்தனுடைய அரண்மனைக்கு அனுப்புறாங்க. அதன் பாடு ஜீவகம் போறான். அங்க மாமனை போய் சந்திக்கிறதுக்கு போறான். சந்திச்ச உடனே அவனுடைய படையை திரட்டிட்டு தான் போய் வெல்ல போறான். இந்த கதை இப்படி இருக்கு. வென்றி கலிற்றான் உடை செல்வது வேண்டும் என்றான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீவகன் ஏமாங்க நாட்டுக்கு போறான். அங்க வழியில எல்லாத்தையும் பார்த்துட்டே போறான். அப்ப ஒரு சோலையில தங்குறான். இந்த இடத்துல அந்த மலர்களுடைய வாசனையை சொல்றார். காவின் மேற் கடிமலர் நெகிழ்ந்த நாற்றமும் வாவியுள் இளமலர் உயிர்த்த வாசமும் பூவீரி கோதையர் புனைந்த சாந்தமும் ஏவலார் எதிர் எதிர் விருந்து செய்தவே. அந்த சோலையில் இருக்கக்கூடிய நறுமண மலர்களை பற்றிலாம் சொல்றார். இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்தவன் அந்த படை ஆட்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லைங்களா? யார் இட்டு போயிருப்பான் சமைக்கிறதுக்கு? பெண்களை தான் இட்டு போயிருக்கான். அந்த காலத்தில் பெண்கள் சமையல் வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த 4 வகை அந்த வகையை சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது சார் பஷ்ய போஜ்ய லேசிய கோஷ்ய, தின்னல் பருகல் நக்கல் உண்ணல் சொன்னாங்க இல்லையா? அதை வடமொழியில் இப்படி சொல்கிறார். அதுக்கு அடுத்தது அவங்க சென்ற அந்த குதிரையும் காளை மாடுகளும் இளைப்பாறு தான், அதை பற்றி சொல்கிறார். அப்போ சோலையில் இவங்கெல்லாம் படுத்து இளைப்பாறும் போது அந்த காளையும் அதுவும் இளைப்பாறணும் இல்லையா? அப்போ வந்த களைப்புக்கு குதிரைக்கு என்ன சார் தருவாங்க? கொள்ளு. அது அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க. கொள்ளு மட்டும் கொடுக்கலாம். கொள்ளு, அரிசி, வெள்ளைக்கட்டி, இதை 3த்தையும் என்ன பண்ணுவாங்களாம், அதனுடைய வாயில ஒரு தொட்டி கட்டிடுவாங்க. அது ஏன்னா அதுக்கு பேர் என்ன சார்? வாய்ப்பூட்டு. வாய்ப்பூட்டு இல்லையா அதுக்கு பேரு? புட்டில். அதுக்கு பேர் புட்டிலா சார்? வாய்ப்பூட்டு வேற, மாட்டுக்கு போறது கடிவாளம் வேற சார். கடிவாளம் அது இது உணவு கொடுக்குற அந்த இதுக்கு பேரு புட்டிலாம். அதுல வெல்லம், அரிசி, கொள்ளு இதெல்லாம் சேர்த்து அந்த வாயில கட்டிட்டாங்கன்னா அது சிந்தாம சாப்பிடுமா. இல்லைன்னா அதுதான் சார். அந்த அந்த உணவு பொருள் நீங்க ஒண்ணு இல்லை, இங்க ரிப்பன் பில்டிங் தாண்டி அப்ப இருந்தது, இப்ப இருக்கான்னு தெரியல. இருக்குங்களா? அதை குதிரைக்கு ஆகாரம் கொடுக்கறது அப்படிதான் முறை. அது உள்ள போட்டாலும் அது எடுத்து சாப்பிடும் இல்லைங்களா? யானைக்கு ஒரு கவலம் சாதம் கொடுக்கறதுக்குள்ள அது இறங்கி நெல்வயலில் மேய்ச்சதுன்னு வச்சுங்களேன், ஒரு காணியை வீணாக்கிட்டு போயிடுமா. அதனால யானை உள்ள புதுனா எப்படி வீணாகும், அப்படி குதிரைக்கு நீங்க ஆகாரத்தை வேற ஏதாவது ஓப்பன் தட்டில் கொடுத்தீங்கன்னா அது வீணாக்கிட்டு போயிடுமா. அதனால அது கீழே சிந்தாத இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்களா, புட்டில்னு ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும், வாயில கட்டிடுவாங்க, மூங்கில் ஆனது. அதில் இதெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அது சாப்பிடுமா. இதெல்லாம் திருத்தக்க தவிர எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இல்லைன்னா இந்த செய்திலாம் நமக்கு தெரியுமா பாருங்க. கட்டியின் அரிசியும் புழுக்கும் காணமும். காணம்னா கொல்லுங்க. காணம் அந்த இடத்துல பார்த்துங்க 1938 பாட்டில். நமக்கு தெரிஞ்சு செக்கு காணம் தான் தெரியும். இங்கே காணம்னா கொள்ளு. புட்டில் வாய் செரித்தனர் புறவி அல்லவும் நெட்டிரும் கரும்போடு சென்னல் மேய்ந்து நீர் பட்டன வள நிழற் பறிவு தெரிஞ்சது. சரி, கொள்ளு கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஓட்டி போன மாட்டுக்கெல்லாம் என்ன கொடுக்குறது? வயல்வெளியில் நெல்லும் கரும்பும் விளைஞ்சி நிற்குது, அந்த வயல்களில் ஓட்டி விட்டுட்டாங்க. அது ஓரம் மேய்ஞ்சிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது, அதனால அந்த நெல் வயல்லையும் கரும்பு வயல்களையும் அந்த மாடுகள் மேய்ஞ்சுதான் அப்படின்னு சொல்றாரு. நல்ல மரத்து நிழலில் படுத்து தூங்குச்சுங்க. ரொம்ப முக்கியமாக பாருங்க. அப்போ அந்த ஓட்டி போய் விட்டுட்டான்னு அதனுடைய துன்பத்தை பார்க்காத இருக்கு இல்லையா, அதனுடைய துன்பத்தை போக்கி அதுக்கு உணவு கொடுத்து பரிமாறி இருக்கிறார்கள், அந்த ஜீவன்களையும் காப்பாற்றி இருக்கிறார்கள். அப்போ ஜீவ ரட்சணை என்பது அந்த காலத்தில் இருந்திருக்குன்றத நாம் உணரணும். அடுத்தது இந்த இவர்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்துருக்காங்க. ஜீவகம் எப்போ சாயந்தரம் உணவு எடுத்துக்கிட்டான் பாருங்க. ராஜரத்தை பற்றி எந்த காப்பியத்திலையும் பெருசாக பார்க்க முடியாது. சிந்தாமணியில் சொல்லியிருக்காரு திருத்தக்க தேவர்.
ஜீவகன் இரவு உண்ணாமை பின்பற்றினா நேரடியாக சொல்லலை. ஜீவகன் சாயந்தரம் ஆகாரம் எடுத்துக்கிட்டானா, எடுத்துக்கின பிற்பாடு அதை எப்படி சொல்றாரு பாருங்க, கழிமலர் விழித்த கண் கமலம் பட்டதுவே. கழிமலர் என்ற ஒரு மலர் சாயந்தரம் பூக்கும். இவன் ஆகாரம் எடுத்துக்கின பிற்பாடு அந்த சாயந்தரம் பூக்கிற பூ பூத்துது. காலையில பூத்த தாமரை கூம்பிடுச்சு. 2 பூவும் சொல்றாரு. இவன் ஆகாரம் எடுத்த பிறகு, அப்பனா சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜீவகன் உண்டு முடித்திருக்கிறான். அவன் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு கழிமலர் பூத்தது, கமலம் சுருங்கி மூடியது. இந்த வரியை மட்டும் பாருங்க. இது நீங்க யாராவது ஆராய்ச்சி பண்ணணும், சமணர்கள் இரவு உண்ணாமையை பின்பற்றியது எந்த காலத்தில் தொடங்குச்சு, இப்ப இடையில வந்ததா இல்ல சங்க காலத்திலே இருந்திருக்கா, காப்பியங்கள் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா நீங்க இதை சொல்லலாம். ஜீவகன் உணவு உண்ட பிறகு கழிமலர் விழித்த கண் கமலம் பட்டதுவே. குழிமது கோலையங் கன்னி வார்குடர் பிழிமது கோதையார் பேண விண்ணமும் தழிமத களிரனான் அயின்ற பின்னரே கழிமலர். அவன் சாப்பிட்டு முடிச்ச பிறகுன்றதுக்கு இது பாருங்க, அழிந்த பின்னரே இனிய உணவை உண்ட பிறகுதான் அங்கே உப்பங்கனில் நெய்தலில் இருக்கக்கூடிய மலர்கள் மலர்ந்தன, தாமரை மலர்கள் குவிந்தன அப்படின்னு சொல்றார். அப்ப இரவு உண்ணாமைக்கு ஒரு அருமையான சான்று. இனிமையாய் ஒலித்த இன்னிசை. அவன் சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு தூங்கிட்டு போவானா, அது காடா இருந்தாலும் சரி, அவன் தூங்குறதுக்கு இசை பாடுவாங்களாம் பெண்கள். அந்த இசையை கேட்டுட்டே ஜீவகன் தூங்கி இருக்கிறான், அதை சொல்றார். ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் எல்லாத்தையும் வந்துடுச்சு. இதுல அடுத்துதான் ஜீவகன் உறங்க செல்றான். காலையில் எழுந்திருக்கிறான், அருகனை வணங்குறான், காலை கடனை முடிச்ச பிற்பாடு ராசமாபுரத்துக்கு போறான். ராசமாபுரத்து காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே போறான். பார்த்துட்டு போகும்போது அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் இவனை பார்த்துட்டு பேதை பெதும்பை மங்கள் மடந்தை அறிவை தெரிவை பேரிளம் பெண் என்று சொல்லக்கூடிய 7 வகை பெண்களும் ஜீவகனுடைய உடல் அழகை பார்த்து இவ்வளவு சிறந்த ஒரு அழகனை பார்க்கலையே இதுவரை என்று அவன் மீது காதல் கொள்கிறார்கள். ஜீவகனை வைத்த கண்கள் திரும்ப மீளாமல் இருக்கிறது. ஜீவகனை பெண்கள் எல்லாம் சூழ்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஹீரோயினை கொண்டாந்து நிறுத்துறாரு. அப்ப விமலை பந்து ஆடிட்டு இருக்காளாம். அவ பந்து ஆடுறத பத்தி ரொம்ப அழகா சொல்றார். அந்த பந்து அவளுடைய கூந்தல்ல இருக்கான், மார்புல இருக்கான், முத்து வடத்துல இருக்கான், காதல் அணிந்த மணி குண்டலத்துல இருக்கான், வீசும் பொன் ஓலைகள் மேல இருக்கான், நெருப்பு போன்ற சிவந்த நிறமுடைய மாணிக்க கற்கள் பதித்த மேகலையோடு சிலம்பு சேர்ந்து இனிய ஒளி எழுப்பவும் ஆக எழிலுடன் பந்து விளையாடினாள் அப்படின்னு விமலையினுடைய பந்து ஆடின அழகா சொல்றார். 5 பந்து வச்சு விளையாடினா சார். அந்த 5 பந்து அவ கையில இருக்குதா, கலையில நிக்குதா, எங்க இருக்குதுன்னு தெரியல. 5 பந்தை போட்டு ஆடுறாளாம். அந்த 5 பந்து போய் வர இடையில திலகம் வைக்கிறாளாம், கூந்தலை அழகுபடுத்துறாளாம், போட்டிருக்கிற ஆடையை சரி பண்றாளாம். எப்படி சார் முடியும்? பந்து ஆடுறதுக்கு இடையில அது ஒரு பந்து இல்ல, ஒரு பந்தெல்லாம் மேல தட்டிட்டு அது திரும்பி வரது கூட இதெல்லாம் பண்ணலாம். 5 பந்து, 5 பந்தையும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இத்தனை ஒப்பனையும் செய்யறாங்க சார். சர்க்கஸ்ல தான், சர்க்கஸ்ல கூட நம்ம பந்தை தான் மாத்தி மாத்தி போறத பார்க்கலாம். இதுக்கிடையில இவ்வளவு வேலை நடக்குதான். இதுதான் அழகு. திரிகுட ராசப்ப கவிராயர் பாட்டுல வசந்தவல்லி பந்து பயின்றாலும் ஒரு கதை நம்ம படிச்சிருப்போம். அது எங்க இருந்து தொடங்குதுன்னா இங்க விமலை பந்தாடல இருந்தா அங்க பயின்று இருக்கு. அது பாருங்க, கையில 5 பந்து விமலை கிட்ட இருக்கு. அந்த 5 பந்தும் ஒவ்வொரு பந்தையும் தட்டி தட்டி மேல அனுப்புறான். அதுக்கு இடையில பலவிதமான வேலைகளை செய்யறாளாம். மாலைக்குள் சென்று மறைந்த பந்து கைகளுக்கு வருதான். கைகளில் வந்த பந்து சாந்து பூச மனம் வீசும் கூந்தலுக்கு பின்னாடி போகுதான். கூந்தல்ல போன பந்து முகத்தின் முன்னாடி வருதான். அதன் பிறகு இடைக்கிட்ட வருதான். அதுக்கு மேல தலைக்கு மேல போகுதான். இப்படி இந்த பந்துகள் போற வேகத்தை அந்த பந்து எங்கெங்க போகுதுன்றதெல்லாம் அங்க சொல்றாரு பாருங்க. மாலையில் புட்கறந்த பந்து வந்து கைத்தளத்துவான், ஏலநாரி உருங்கு உழப்பு உழுத்த வான்முகத்தவான், நூலினேர் முசுப்பு நோவ. முசுப்பு அப்படின்னா இடைகள் நோவன்னு அர்த்தம். நூலினேர் முசுப்பு நோவ உச்சி மாலை உள்ளவாம், மேலெழுந்த நீ நிலத்த விரலகைய வாகுமே. அந்த பந்து போற சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பந்து எப்படி போடுமோ அதுக்கு ஏற்ற சந்தம் போட்டு பாடுறார் பாருங்க. மாலையில கறந்த பந்து அடுத்து கைத்தளத்துக்கு வருதான். கைத்தளத்துல இருந்த பந்து அடுத்து குழல்ல போகுதான். இப்படி பந்துகள் மாறி மாறி வருவதை அழகாக பாடுகிறார்.
சிறப்பாக விளையாடிய விமலையை பற்றி சொல்றார். கொண்டு நீங்கள் கோதை வேய் தயல் குங்குமம் அணிந்துராய் என் திசையும் மேனி இயற்றிலங்கள் நிற்றல் பத்தியின் மண்டிலம் வரப்புடைத்தன் மயிலில் பொங்கி இன்னனம் வண்டும் தேனும் பாட மாதர் மை துரட்டாடுமே. இப்படி ஆடிட்டு இருக்காளாம். இவ பந்து ஆடுறதுனால அவ மாலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அந்த வண்டுகள்லாம் பறந்து ஓடிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இவ பந்து ஆடிட்டு போது கடைசியில் அவன் ஆடின பந்து ஜீவகன் அந்த வழியாக போற பாருங்க, அவன் கால்கிட்ட வந்து விழுதான். ஜீவகனை பார்த்த உடனே ஐயோ இவன் மன்மதனா இருக்குமோன்னு அவன் நினைக்கிறான். இந்த பார்த்த பார்வையிலே உங்களுக்கு ஒரே ஒரு முறை தான் பார்த்தேன் இல்லைங்களா? அப்படி ஒரு முறை பார்த்தப்பயே விமலைக்கும் ஜீவகனுக்கும் காதல் தொத்தி கொண்டது. அவன் மன்மதனோன்னு நினைக்கிறான். கண்களால் கவர்ந்த கல்வன் போடுறாரு இந்த வார்த்தை. என்னுடைய அழகு நலங்களை எல்லாம் ஜீவகன் கவர்ந்துட்டான். இவன் சரியான கல்வன். எப்படி கவர்ந்தான்? பார்வையாலே கவர்ந்துட்டான். இன்னொன்று சொல்றாங்க, இந்த உலகத்திலே மருந்து இல்லாத ஒரு நோய் எதிரான அந்த காம நோயா. உலகத்திலே மருந்து கிடையாது அந்த நோய்க்கு. மருந்து இல்லாத ஒரு நோய் அங்க வந்துடுச்சான். அதனால இத தொல்காப்பியத்தில் சொல்றாரு, மருந்து தீரது மணியின் ஆகாது. மருந்தால போவாது, எந்த மணி இழைச்சாலும் இந்த நோய் போவாது. அந்த நோய் எதிரான காம நோய். அந்த காம நோய் அவர்கள் இருவருக்கும் வந்துட்டு தான். விமலை அவனை பார்த்ததிலிருந்து பந்தாடுவதை மறந்து ஜீவகன் நினைவாகவே நிற்கிறாள். அப்பொழுது ஜீவகன் நெஞ்சில் தைத்த அம்பு. அவ ஒரு பார்வை பார்த்தாலாம், அந்த பார்வை அம்பாக சென்று ஜீவகனுடைய நெஞ்சிலே தைத்து விட்டதாம் அப்படின்னு பாடுறார். ஜீவகன் உயிரை வாட்டிய பெருந்தீ, அதான் சாகரதத்தின் மலர் மாலைகள் நிறைந்திருக்கும் கடையின் முன்னே ஜீவகன் வருத்தமுறை நின்றிருந்தான். அவங்க தந்தை இருக்கான் பாருங்க, சாகரதத்தன். யாரு? விமலையனுடைய தந்தை. அவன் மனிதன் இல்லையா? அவன் கடை முன்னாடி இந்த விமலையை நினைச்சே நின்றுட்டு இருக்கான். அப்பதான் அறிவு கலங்கி நிற்க ஜீவகனை பார்த்துட்டு ஜீவகனுடைய சிறப்பை பார்த்த அந்த சாகரதத்தன் இருக்கிறான். யமனாய் வந்திருக்கின்ற பெருமகள் எனக்கு அப்படின்னு ஜீவகன் அவளுடைய அழகுல மயங்கி நிற்கிறானா. அவ பெண் அல்ல, யமனே என நினைக்கிறான். எங்கு நோக்கினும் அவளது தோற்றமா இருக்கு. ஒரு முறை பார்த்துட்டான். இந்த நோக்குவதெல்லாம் அவையே போறன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் 3 டைமென்ஷன்ல படத்துல காமிக்கிறான். 10 உருவம் காமிக்கிறான் பாருங்க. அப்படி ஜீவகனுடைய மனசுல எங்க பார்த்தாலும் விமலையாவே நிற்கிறான். விமலையுடைய மனசுல எங்க பார்த்தாலும் ஜீவகனாவே நிற்கிறான். இப்படி தேவர் அழகாக காட்சிப்படுத்துகிறார். கொல்ல வந்த யமனாக நினைக்கிறார். கடைவாசலில் சிந்தித்து நிற்கிறான் ஜீவகன். விமலைக்கு பிறக்கும்போதே ஜாதகம் எழுதுனானா. என்னன்னா, தான் வாசல்ல ஒருத்தன் வந்து நிற்பான். அவன் நிற்கும் போது இவன் கடையில் இருக்கிற எல்லா பொருளும் வித்து தீர்ந்துடும். தேக்கம் அடைஞ்சு இருக்கக்கூடிய பொருளாக கூட வித்து தீர்ந்துடுனா. இவன் கடவாசலை வந்து சிவனே விமலையை நினைச்சு நிற்கிறான். விமலை நினைச்சு எங்க நிற்கிறான்? அவங்க அப்பா வச்சிருக்கிற கடையில வந்து நிற்கிறான். விளை பொருட்கள் எல்லாம் விளைந்து போகிறது. ஆக ஜோதினுடைய குறிப்பு அங்கே நிறைவேறுகிறது. அதை பார்த்த உடனே அந்த சாகரதத்தன், ஆகா இவன் தான் தன்னுடைய மகளுக்கு ஏற்ற கணவன் என்று நினைத்து அவனை வீட்டுக்கு அழைத்து வருகிறான். சீரும் சிறப்புமாக அவர்கள் இருவருக்கும் நல்ல நாளிலே திருமணம் நடைபெறுகிறது. இன்பம் நுகர்ந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். விமலையை பிரியாமல் இரவும் பகலும் தெரியாமல் இன்பம் தூய்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்ப கடலிலே அவன் மூழ்கிறான். அவன் எங்க வந்தான், எதுக்கு போனான் பார்த்தீங்களா? ராசமாபுரத்தில் போய் அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க பார்த்துட்டு வர, அம்மாவை அப்படி அடிச்சுட்டான், தோழர்களை இப்படிட்டு வந்தான். கடைசியில் என்ன பண்ணான்? தெருவே போயின்னு இருந்தான். பந்தாடின பொண்ணு பந்தை கீழே போட்டா, நிமிந்து பார்த்தான், விமலையை பார்த்தான். இது ஏறக்குறைய அப்படியே கம்பராமாயணத்தில் காப்பி அடிச்ச இடம் தான் இது. பந்தை பார்த்தவன் அவளை பார்த்தான், அவன் இவளை பார்த்தான். காதல் இல்லைங்களா வந்துடுச்சு. அதை உடனே அவன் போய் எங்கே போய் நின்னான்? கரெக்டாக சாகரதத்தனுடைய கடையில் நின்னான். அவளுக்கு பிறக்கும் போதே ஜாதகம் எப்படி கொடுத்தாங்க? உன் கடையில் யார் வந்து நிற்கிறானோ அவன் தான் உன் பொண்ணுக்கு கணவனாக வருவான். அவன் நிற்கும் போது உன் கடையில் இருக்கிற சரக்கு பூரா வியாபாரம் ஆகிடும் சொன்னான். எல்லாம் ஒத்து போயிடுச்சு. ஆகா இவன் தான் தன்னுடைய பெண்ணுக்கு ஏற்ற கணவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். நல்ல நாள் பார்த்து திருமணம் நடக்கிறது. இன்ப கடலில் மூழ்கி இருக்கிறார்கள். அப்பொழுது தான் ஜீவகன் விமலையிடம் கேட்குறான். எல்லா கேள்வியும் கேட்டுட்டு ஜீவகன் பதில் சொல்றான். டேய் நீ கல்வன். யார் சொல்றது? அன்பு மிகுதியா இருக்கும் பொழுது மனைவியினுடைய காலை கூட ஆண்கள் பிடித்து அவர்களுக்கு சேவம் செய்வது வழக்கம். இது எப்போ நடக்குமா? கணவன் மனைவிக்குள்ள அந்த புறத்துல நடக்குமா? இது நியாயம். இந்த ஊடல் கூடல் நடக்கும்போது அது இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. விமலையின் கேள்வியும் ஜீவகனின் பதிலும். கங்குல்பால் புகுந்த கல்வன், உறங்கிக் கொண்டிருக்கும் போது வந்த கல்வன்டாணி
உன்னை நான் கைது பண்றேன்னு சொல்லிட்டு அவன் தலையில சூடி இருக்கக்கூடிய பூக்களால் அவனுடைய கரங்களை பொய்யாக கைது செய்கிறான். இப்படி 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க, இன்பம் தூக்கிட்டு இருக்காங்க. ஓவியம் போல எழுத்ததும்பிய விமலையை நினைச்சு வருந்துறான். அப்போ விமலையை கூப்பிட்டு அவன் சொல்றான், நான் இந்த மாதிரி என்னுடைய பணிகள் நிமித்தமாக நான் பிரிந்து செல்றேன், திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இதுவரையிலும் அவன் சொல்லாம தான் போயிட்டு இருந்தான். விமலை கிட்ட மட்டும்தான் சொல்லிட்டு பிரிகிறான் இல்லைங்களா? அவன் சொல்றான், விமலையிடம் விடைபெறும் போது பூவினுத்தாள் குழற் பொன் சேய் அந்தல் உள் மாவினுத்தாள் தளிர் மருட்டு மேனியால். அது என்ன சொல்றாருன்னா, இந்த மாந்தளிர் மேனி தான் பெண்களுடைய நிறமா, தமிழ்நாட்டு பெண்களுடைய நிறம் மாந்தளிர் மேனியால் அப்படின்னு சொல்லுவாங்க. மாந்தளிர் உங்களுக்கு தெரியும் என்ன கலர்னு? கருப்பும் கிடையாது, ப்ரௌனும் கிடையாது, அது ஒரு கலரில் இருக்கு இல்லையா, அந்த கலர் தான் பெண்களுடைய இயற்கையான கலர். அப்போ அதனால மாந்தளிர் மேனியாலாக இருந்தாலாம். அதனால அங்கே சொல்றார், மாவினுத்தாள் மாந்தளிர் போன்று மெல்லிய மேனி. அது இன்னொன்று ஏன் சொல்றாங்க, அந்த மாந்தளிர் மேனினா மென்மைக்காகவும் சொல்றாங்க, கலருக்காகவும் சொல்றாங்க. அப்படி அவளை பார்த்து விடைபெறுகிறான். காவினின் தோழரை கண்டு வருவேன், என்னுடைய தோழர்கள் அங்கே இருக்காங்க, நான் அவர்களை பார்த்துட்டு விரைவில் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போறான். அதனால விரைவில் திரும்பி வந்து விடுவேன் என்று சொல்கிறான். அதோடு இல்லாமல் அம்பு எதிரில் வலி குறைந்த வில் திரும்புதலை போன்று திரும்பி வருவோம். அம்பு போய் திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த மாதிரி நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அவனால் அவளும் என்ன பண்ணுறான், ஜீவகனை பிரித்து மனம் சம்மதிக்கிறாள். இப்படியாக விமலையும் ஜீவகனும் மனம் முடித்து இன்பம் துய்த்த பிறகு கடமையாற்றுவதற்காக ஜீவகன் அழகே ஒப்புமையுடைய விமலையை பிரிந்து, கடமை முக்கியம் என்பதனால் விமலையும் பிரிந்து செல்கிறான். இதுவரை யார் யாரெல்லாம் பிரிந்து வந்தான்? காந்தரதத்தையை பிரிந்தான், குணமாலையை பிரிந்தான், பதுமையை பிரிந்தான், கேமசரியை பிரிந்தான், கனகமாலையை பிரிந்தான், இப்பொழுது விமலையும் பிரிகிறான். ஆக 6 பெண்களை கடமைக்காக துறக்கிறான். ஒருவரை மணந்த சச்சந்தன் காமத்திலே மூழ்கி கடமையை துறந்தான். 6 பெண்களை இதுவரை மணந்து இன்னும் 2 பெண்களை மணந்த பிறகும் கடமைக்காக காமத்தை துறக்கிறான். ஜீவகன் உயர்ந்து நிற்கிறான். அப்படி ஒப்பற்ற ஜீவக சாமியினுடைய கதையை கேட்டு நாம் இன்புறுவது சுவாத்தியாயமாக கருதி இன்னும் தொடர் சொற்பொழிவிற்கு நீங்கள் அனைவரும் வருகை தந்து சிறப்பு செய்ய வேண்டுமாய் நஷ்ட பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.